சட்டமன்றம் இதற்கு முன்னாடி யாருமே பார்க்காம இருந்தது. ஆனா இப்ப எல்லாருமே சட்டமன்றத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் சரி, எதிர்க்கட்சியும் சரி, சரியான ஒரு வாதத்தை முன்னெடுக்கிறாங்களா? பேரவனுடைய மாண்பு, மரபு, விதி, கண்ணியம் அது காப்பாற்றப்பட வேண்டும் என்று அடிக்கடி பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். காங்கிரஸ் அமைச்சரவையிலிருந்து எதிர்க்கட்சியாக இவங்க இருந்த அந்த காலகட்டங்கள் அந்த அவை நடவடிக்கைகளுமே பெரும்பாலும் ஆரோக்கியமான விவாதங்கள். இரண்டு தரப்புல என்னன்னா ஒரு அனுபவமும் புரிதலும் பக்குவம் உள்ள தலைவர்கள் அந்த காலகட்டங்களில் இருந்தாங்க. எந்த காட்சிகள் ஒளிபரப்ப வேண்டும் அதை கொடுப்பாங்க, அதுதான் நினைப்பாங்க. இப்ப இதுதான் ஒரு விமர்சனத்துக்கே உள்ளாகுது. இப்ப நேரலை ஒளிபரப்பு வருது. ஒரு லாட்டரி பிரச்சனையை சட்டசபையில கொண்டு வராங்க. இதுக்கு லீமா ரோஸ் கூட என்னுடைய கணவரை ஏன் இழுக்கிறீங்க இந்த பிரச்சனைக்குள்ள அப்படின்றத வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? ஆரம்ப புள்ளி முதல்வர் விஜய் தான் உங்க அப்பாவை காணும்னு சொல்லி ஸ்டாலினை குறிப்பிட்டாரு. மாத்தி இந்த பிரச்சனையை முன்னெடுத்து வைக்கிறாங்கன்றது ஒரு சரியான ஒரு வாதமா இருக்கா? இந்த நேரலை ஒளிபரப்பின் மூலமாக மக்கள் மத்தியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கௌரவம், தனித்தன்மை, மரியாதை குறைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஜனநாயக ரீதியில் ஒரு நடுநிலையோடு பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் நடத்திட்டு வர்றாரு. இந்த நேரலை மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகுது. இதை அடுத்தடுத்த கூட்டங்களில் எப்படி கட்டுப்படுத்த போகிறார்கள், அவை குறிப்பிட்டு நீக்கப்பட்ட விஷயத்தை பிரச்சரிக்க கூடாதுன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. ஆனால் இப்போ மிதமிஞ்சிய ஜனநாயக ரீதியில் போயிட்டு C7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. சார், சட்டமன்றம் இதற்கு முன்னாடி யாருமே பார்க்காம இருந்தது. ஆனா இப்ப எல்லாருமே சட்டமன்றத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் சரி, எதிர்க்கட்சியும் சரி, சரியான ஒரு வாதத்தை முன்னெடுக்கிறாங்களா அப்படின்றத ஒரு மிகப்பெரிய விவாதமா இருந்திருக்கு. நீங்க நேரடியாவே அப்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? 1980ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அமைச்சரவை காலத்திலிருந்து நான் அந்த சட்டமன்ற நடவடிக்கைகளை நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த காலகட்டங்களுக்கு முன்பு நடந்த பேரவை, பெருந்தலைவர் காமராஜர், பக்தவச்சலம், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலத்தில் எந்த மாதிரியாக இருந்தது அப்படிங்கிறத அந்த பேரவை நூலகத்துக்குள்ளே போய் நான் முழுமையாகவே அதை பார்த்துருக்குறேன். எனவே கடந்த காலம் அந்த அணுகுமுறைகள், நான் பார்த்த 80க்கு பிந்தைய அணுகுமுறைகள், 90கள் 2000 இப்போ பார்க்குற இது ஒரு முற்றிலும் வித்தியாசமாக தான் இருக்குது. ஒரு பேரவனுடைய மாண்பு, மரபு, விதி, கண்ணியம் அது காப்பாற்றப்பட வேண்டும் என்று அடிக்கடி பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு அப்படின்னு தான் பார்ப்போம். கடந்த காலங்களில் காங்கிரஸ் வெர்சஸ் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தபோது ஆரோக்கியமான விவாதங்கள் ரெண்டு தரப்புலையுமே நடந்திருக்கு. கருத்து மோதல்கள் இருக்கும். ஒரு சில நேரங்களில் நகைச்சுவையான சில விஷயம் கூட பரிமாறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தேன். நான் படித்த வகையில் அன்றைக்கு 67 காலகட்டங்களில் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு அதுக்கு முந்தைய காலகட்டங்களில் காங்கிரஸ் அமைச்சரவையிலிருந்து எதிர்க்கட்சியாக இவங்க இருந்த அந்த காலகட்டங்கள் இருக்குல்ல, அந்த அவை நடவடிக்கைகளுமே பெரும்பாலும் ஆரோக்கியமான விவாதங்கள். இரண்டு தரப்புல என்னன்னா ஒரு அனுபவமும் புரிதலும் பக்குவம் உள்ள தலைவர்கள் அந்த காலகட்டங்களில் இருந்தாங்க. அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கவங்களுக்கும் எம்பியா, எம்எல்ஏவா அல்லது நகராட்சி தலைவர், ஊராட்சி தலைவருங்கிற ஒரு நிர்வாக பொறுப்புகள்லேருந்து வந்தவங்களா இருந்ததுனால அந்த மாதிரி இருந்தது. ஒரு முறை நான் படித்தேன், கே. விநாயகம் காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பேரறிஞர் அண்ணா ஆளுங்கட்சி தரப்பில் அண்ணா முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் கே. விநாயகம் சொல்லியிருக்காரு ஒரு கட்டத்தில், ஆமாம், அந்த ஆட்சிக்கான முடிவு வருது அப்படிங்கிறது ஒரு டேஸ் ஆர் நம்பர்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே பேரறிஞர் அண்ணா எழுந்து அவர் ஸ்டெப்ஸ் ஆர் மெசர்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு கட்டத்தில் பிஜி கருத்துருமன்னு அவரும் காங்கிரஸ் தலைவர்கள் ஒருத்தர், ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அதை கழிச்சிடுவோம் இதை கழிச்சிடுவோம்னு சொன்னீங்க, இப்போ என்ன பெரிய அளவில் கழிச்சிட்டீங்க அப்படின்னு உடனே அறிஞர் அண்ணா எழுந்ததுன்னு நீங்கள் கிழிச்சதை தைக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு விவாதங்கள் அந்த காலகட்டங்களில் நடந்ததை நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி,
பல்வேறு விதமான ஒரு சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு பார்த்தோம். 73 வந்து 72 நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் 2 சட்டசபை 2 சபாநாயகரை வச்சு கூட சபை நடந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சி அதிமுக புரட்சித் எம்ஜிஆர் தொடங்குறாரு. அந்த காலகட்டத்தில் மதியழகன் சபாநாயகராக இருக்கிறார். அவர் வந்து திரு கருணாநிதிக்கு எதிர் மனநிலையில் இருந்ததுனால எதிர்கட்சி தரப்பில் புரட்சித் எம்ஜிஆர், பொது உடைமை கட்சி தலைவர் தங்கமணி போன்றவர்களை இந்த அரசுக்கு எதிரான அவங்க கொண்டு வந்திருந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தின் மீது பேச சொல்கிறாரு. ஆட்சி கட்சி தரப்பில் அதுக்கு கடும் எதிர்ப்பு இருக்குது. பிரச்சனைகள் உருவாகி அவையை ஒத்தி வச்சுட்டு திரும்ப ஒரு 15 நாட்கள் கழிச்சு அவை கொடுக்குற பொழுது திமுக தரப்பிலிருந்து சபாநாயகர் மதியழகனை நீக்க கோரி ஒரு தீர்மானம் கொடுக்குறாங்க. 15 நாட்களில் வர்ற பொழுது மீண்டும் அதே நிலைப்பாட்டை மதியழகன் எழுத்து புரட்சித் எம்ஜிஆர், தங்கமணி போன்றவர்களை அரசுக்கு எதிரான தீர்மானத்தில் பேச கூப்பிடுற போது இந்த பக்கம் திமுக தரப்பில் ஆற்காடு வீராசாமி உள்ளிட்ட பலரும் எழுந்து நாங்கள் பேரவைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துருக்கோம், முதலாவதாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எடுத்து விவாதிச்சுட்டு அப்புறம் இதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற போது மதியழகன் ஒப்புக்கொள்ளலை. உடனே துணை சபாநாயகராக விருதுநகர் பே. சீனிவாசன், கேள்விப்பட்டிருப்பீங்க, 67 பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்தவர், அவர் தான் துணை சபாநாயகர். உடனே பக்கத்துலேயே ஒரு டேபிள் போட்டு அவருக்கு அந்த மணிலாம் எடுத்து வச்சதுமே இவர் இந்த திரு மதியழகன் எடுத்த அந்த முடிவுக்கு மாறாக இவர் அவையை நடத்த ஆரம்பிக்கிறாரு. 2 பேருக்கும் பிரச்சனைகள் உருவாகி இவர் உடனே மதியழகன் வந்து அவை ஒத்தி வைக்கப்படுகிறதுன்னு வெளியில் போகிறபோது திரு எம்ஜிஆர் அவர்களும் மதியழகன் அவர்களும் வெளியில் வர்றபோது மாடத்திலிருந்து செருப்புகள்லாம் வீசப்பட்டது, அவர்களை நோக்கி செருப்பு வீசப்பட்டது. அதனால தான் இந்த சட்டப்பேரவை செத்து விட்டதுன்னு புரட்சித் எம்ஜிஆர் சொல்லிட்டு வெளியில் வந்தார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இந்த 70களில் அந்த மாதிரி 80கள்லேயும் ஒரு பிரச்சனை உருவாச்சு. 88 89 காலகட்டம் ஜே அணி ஜா அணி பிரிஞ்ச காலகட்டத்தில் 89 ஜனவரியில் ஒரு பெரிய ரகளை ஆகி 2 தரப்புக்கும் அடிதடி மைக்குடைப்பு போன்ற விஷயங்கள்லாம் நடந்தது. 91 காலகட்டத்தில் செல்வி ஜெயலலிதா பிரிவில் காங்கிரஸ் உள்ளிருப்பு போராட்டம்லாம் நடந்தது. இதை தாண்டி 89 மார்ச் 25 ஒரு மிகப்பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சி, பிரதான எதிர்க்கட்சி தலைவராக செல்வி ஜெயலலிதா. அப்போ நடந்த விஷயங்கள் அடிதடி, ஜெயலலிதா தாக்கப்பட்டது, புடவை கழிக்கப்பட்டது போட்டது, எப்போதாவது ஏதாவது இது மாதிரியான ஒரு வித அசம்பாவிதங்களும் பேரவையில் நடந்திருக்கு. ஆரோக்கியமான விவாதங்களும் நடந்திருக்கு, கருத்து மோதல்களும் நடந்திருக்கிறது, இது போன்ற கைகலப்பு விஷயங்களும் நடந்திருக்கு. அடுத்தடுத்த பீரியடில் எடப்பாடி பழனிசாமி, திரு நம்ம இவர் மரியாதைக்குரிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், இவங்க பீரியட்லையுமே வெளியேற்றம், வெளிநடப்பு, சட்டக்கழிப்பு அதெல்லாம் பார்த்தோம். இது எல்லாமே அவங்க அந்த எந்த காட்சிகள் ஒளிபரப்ப வேண்டும் அதை கொடுப்பாங்க, அதுதான் நம்ம பார்க்கணும். இதுதான் வந்து ஒரு விமர்சனத்துக்கே உள்ளாகுது. இப்ப நேரலை ஒளிபரப்பு வருது. நேரலை ஒளிபரப்புன்னு வரும்போது மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் ஒவ்வொரு உறுப்பினரும் அமைச்சர்களும் செயல்பட வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்கிறது. இந்த பேரவை என்பது ஒரு மாண்புமிக்க பேரவை. இந்த பேரவையில பேச எழுந்திருக்கிற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பல பெரியவர்கள், அனுபவமிக்கவர்கள், உயர்ந்த தலைவர்கள், மிகச்சிறந்த அறிவுஜீவிகள் எல்லாம் பணியாற்றிய இந்த அவைக்கு என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்றி, இந்த அவையிலே நான் பணியாற்றுவது பெருமைக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த பெருமைக்குரிய தலைவர்களின் அணுகுமுறைகளை இவர்கள் கடைபிடிக்கிறார்களா, அதுதான் மிகப்பெரிய சந்தேகமா இருக்குது. எதனால அப்படின்னா, இப்ப சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு பிரச்சனையை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை தாண்டி தனிப்பட்ட தாக்குதல்கள் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, ஆளுங்கட்சி அதை செய்யறதுனால எதிர்கட்சியும் அதே வேலைகளை பண்றாங்க. இவங்களுக்கு அனுபவம் இல்லைன்னா இவங்களுக்கு அனுபவம் இருக்கு. அப்படி இருந்தாலும் இதே மாதிரியான ஒரு வாதம் தொடர்ந்துட்டு இருந்தா பாக்குற மக்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்கன்ற ஒண்ணு இருக்கு. அதுதான் இப்ப விமர்சனம் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா, இந்த மாநிலத்தின் உயர்வு, மக்களின் நன்மைக்காக சட்டங்களை இயற்றி அதை நிறைவேற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் தமிழக சட்டப்பேரவைக்கு இருக்கிறது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி சார்ந்து இந்த மாநில மக்களுக்கு தேவையானது, இந்த மாநிலத்தினுடைய உரிமை சார்ந்தது, இந்த விஷயங்களை முன்வைத்து பேச வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புவாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினரை 1.5 லட்சம் 2 லட்சம் ஓட்டுக்களை போட்டு அனுப்புகிறாங்க. அந்த மக்கள் வந்து நம்ம தொகுதிக்காக என்ன பேசுகிறார், தண்ணீர் பிரச்சனை இருக்குது, சாலை பிரச்சனைகள் இருக்குது, மருத்துவ பிரச்சனைகள் இருக்கிறது, பல்வேறு பிரச்சனைகள், பல பிரச்சனைகளை பட்டியலிடுறாங்க. அந்த பிரச்சனைகளை சபையில் பேசி அதற்கு தீர்வு காண வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் இல்லையோ அப்படிங்கிற பார்வை வந்துடுச்சு. இப்போ கடந்த காலங்களில் நான் பேரவையில் பார்த்தேன்னா, ஒவ்வொரு உறுப்பினரும் எழுந்து பேரவைத் தலைவருக்கு, தன் தலைவருக்கு மரியாதை, நன்றி, வணக்கம் சொல்லிட்டு தொகுதி பிரச்சனை தான் முன்னெடுப்பாங்க.
ஒரு 10 நிமிடம் வாய்ப்பு கிடைக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிடம் தொகுதி பிரச்சனை, 2 நிமிடம் பொது விவாதத்தில் மானிய கோரிக்கை மீதான கருத்துக்களை முன்வைப்பாங்க. ஆனால் இப்போ அந்த கடந்த 10-20 ஆண்டுகளாகவே என்ன நடக்குதுன்னா, தனக்கு வாய்ப்பளித்த தலைவர்களை புகழ்வது, அதில் அதிகமான நேரத்தை எடுத்துடுறாங்க. அப்புறம் தன் ஆட்சி கொண்டு வந்திருக்கிற அந்த மானிய கோரிக்கைகளில் அந்த விஷயங்களை முன்னிலைப்படுத்துகிறாங்க, இதெல்லாம் மக்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக பேரவைத் தலைவர் மணி அடித்த உடனே இந்த நான் தொகுதி கோரிக்கையெல்லாம் எழுதி கொடுத்துருங்க, அதை நம்ம பதிவு பண்ணிடுவோம், நீங்கள் பேசியதாக அவையில் பதிவு செய்துடுவோம் அப்படின்னு. அது பேரவை பதிவேட்டில் பதிவாயிடும். ஆனால் தன்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு அது போய் சேராது, இந்த பதிவு அங்கே போய் சேராது. அதனால் இவங்க தொகுதி பிரச்சனைகளை பேசணும், அதற்கு தீர்வு என்னன்னு அமைச்சர் வழியாக அரசு வழியாக நமக்கு கிடைக்கணுங்கிற அந்த மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இவர்கள் புதியவர்கள். நான் பார்த்த பேரவை என்பது கடந்த 10-40 ஆண்டுகளாக அவ்வளோ பேரும் தும்பைப்பு மாதிரி வெள்ளையான சட்ட வேஷ்டியோடு தான் வந்திருப்பாங்க. இந்த 2026 பார்த்தா ஏராளமான பேண்ட் ஷர்ட்டோட இளைஞர்கள் ஜென்சி வந்திருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஓரளவுக்கு அரசியல் புரிதல் இருக்குது, அனுபவம் இருக்குது, ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் கடந்த 50-60 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சின்னா அதிமுக எதிரணியில் இருக்கும், அதிமுக ஆட்சி கட்சினா திமுக எதிரணியில் இருக்கும். ஆனால் இன்றைக்கு தாவேக ஆட்சி கட்சியாக வந்த உடனே இந்த 2 கட்சிகளுமே எதிர் நிலைப்பாடு கொண்டு இருதுருவ அரசியலை நடத்திய திமுகவையும் அதிமுகவும் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. 1977 இந்த மாற்றம் இருந்தது, காங்கிரஸ் வெர்சஸ் திமுக அப்படின்னு இருந்தது. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அதிமுக ஆட்சியை அமைத்த உடனே இந்த எதிர் நிலைப்பாட்டில் இருந்த காங்கிரஸ் திமுகவும் எதிர் அணியில் போய் அமர்ந்து அரசியல் நடத்தினதையும் கூட்டத்தில் பங்கேற்றதையும் நம்ம பார்த்தோம். இந்த 2026 அதே நிலைப்பாடு வந்திருக்கிறது. இவர்கள் உணர்ச்சி வயப்பட்டு அல்லது திமுக அரசியல் எதிரி என்று பிரகடனப்படுத்தியதால் பொதுவெளிகளில் மேடைகளில் பேசி பழக்கப்பட்ட அந்த கருத்துக்களை 1-2 சொல்றாங்க. எதிர்வினை ஆற்றுகிற திராவிட முன்னேற்ற கழகமோ மற்ற அரசியல் கட்சியினரோ அவர்கள் புரிதல் உள்ளவர்கள், பக்குவம், அனுபவங்கள் இருக்கு. பலமுறை அமைச்சர்களாக இருந்தவர்கள், எம்பி எம்எல்ஏவாக இருந்த பல பேர் இருக்கிறாங்க. இப்போ அவர்களுமே அரசியல் ரீதியான விமர்சனத்தை அவர்களும் முன்னெடுக்கிற பொழுதுதான் இந்த அமளி துமளி குழப்பம் இந்த மாதிரியான விஷயங்கள், கூச்சல் குழப்பம் வர்றது, கோஷங்கள் போடுறது, ஒருத்தர் தனிப்பட்ட முறையில தாக்குவது என்பது. இப்ப சட்டமன்றத்துல இல்லாதவங்களையும் குறிப்பிட்டு பேசுறாங்கன்ற விமர்சனம் எல்லாம் எழுந்திருக்கு. ஏன்னா லாட்ரி எதுக்கு எடுத்தாலும் ஒரு லாட்ரி பிரச்சனையை சட்டசபையில கொண்டு வராங்க. இதுக்கு லீமா ரோஸ் கூட என்னுடைய கணவரை ஏன் இழுக்கிறீங்க இந்த பிரச்சனைக்குள்ள அப்படின்றத வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? ஆரம்ப புள்ளி முதல்வர் விஜய் தான் உங்க அப்பாவை காணும்னு சொல்லி ஸ்டாலினை குறிப்பிட்டாரு. அது தொடர்ச்சியா அவங்களுடைய எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், இங்க திமுக இருக்கட்டும், மாத்தி மாத்தி இந்த பிரச்சனையை முன்னெடுத்து வைக்கிறாங்கன்றது ஒரு சரியான ஒரு வாதமா இருக்கா? இல்ல, இது முற்றிலும் முழுவதும் தவறான ஒரு பிரச்சனை. நீங்க தனி மனித தாக்குதல் அல்லது பேரவையில் இல்லாத ஒருவரை பற்றிய குற்றச்சாட்டு என்பது ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அதை அனுமதிக்கல பேரவைத் தலைவர். பேசின உடனே அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேங்கிறாரு. என்ன பிரயோஜனம்? போயிடுது. ஒரு சொல் உதடு கடந்தால் உலகு கடக்கும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த வினாடியே போயிடுது. இப்போ ஒரு அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டேன் அப்படிங்கிறது, நீக்கிய பகுதியை வேற யாரும் மறுமொழிபெயர்ப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிற உத்தரவை போடுறதாக அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்ததுனாலும் கூட எல்லா தொலைக்காட்சிகள்லையும் ஊடகங்கள்லையுமே அந்த வார்த்தைகள் வந்துடும். அது வந்ததுக்கு பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ முன்ன எப்படி இருந்ததுன்னா, ஒரு அவையில் பேசிட்டு அது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதுன்னா எந்த பத்திரிகையுமே வெளியிடாது. அது எந்த ஊடகங்கள் அப்போ காட்சி ஊடகங்கள் இல்லாத காலகட்டம், வெறும் பத்திரிகைகள் தான் இருந்தது. அப்போ சரியாக இருந்தது. ஒரு முறை காளிமுத்து பேரவைத் தலைவராக இருக்கிற போது சொன்னார், அவையில் ஒரு பிரச்சனையை எழுப்ப எதிர்க்கட்சி தலைவருக்கு நாங்கள் மறுதளித்த நிலையில் அந்த கருத்தை இங்கே பேசக்கூடாது என்று பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிட்டால் அது தொடர்பாக வெளியில் போய் இந்த எதிர்க்கட்சியினர் சொன்னால் அதையே போடக்கூடாது, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட விஷயத்தை பிரசுரிக்கக்கூடாதுன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. ஆனால் இப்போ மிதமிஞ்சிய ஜனநாயக ரீதியில் போயிட்டுருக்கு. நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாரு எல்லோருக்குமே. இதுவரையிலும் நான் பார்த்த சபாநாயகர்களில் இன்றைக்கு 100 கொண்டாடுகிற ராசாராம் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டப்பேரவைத் தலைவராக இருந்த பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள், அதற்கடுத்து ஜெயஸ்ரீ பிரபாகர், எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலையில் இருக்காங்க. பல பேர் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர், பாயிண்ட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் யார் கேட்டாலும் கொடுக்குறாங்க. இருதரப்பையுமே சம எடைபாடுறார். சபாநாயகர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் மரபு, விதி. அதை சரியாக கடைப்பிடிக்கிறார். அமைச்சர்கள் தேவையற்ற ஒரு கருத்தை சொன்னால் கூட அதையும் அவை குறித்து நீக்கிறாரு.
அமைச்சர்களை அமர வைக்கிறார். உட்காருங்க உட்காருங்க, அவங்க சொல்லட்டும் அப்புறமா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி. எதிர்கட்சிகள் லைவ் போடுறதுனாலதான் இது இன்னுமே பெருசாகுதுன்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இருந்தாலும் இப்ப லைவ் போடுறதுன்றது ரொம்ப தேவையா, இல்லைன்னா லைவ் போடுறத ஆளுங்கட்சிக்கு சாதகமா இதை கொண்டு போறாங்களான்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. இல்ல, இப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்த பொழுது குறிப்பிட்ட சில பகுதிகள் வரும், கேள்வி நேரம் இருக்கும். அதுக்கடுத்து 0 ஹவர்ல முக்கியமான விதி 110 கீழ் முதலமைச்சர் வெளியிடுகிற அறிவிப்புகள், அதை பாராட்டி பேசுகிறது, அந்த மாதிரி செலக்டிவாக கொடுப்பாங்க. நீங்கள் முதலமைச்சர் பதில் சொல்லுவார், இதுக்கு எதுக்கு பதில் அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் பேசியது இருக்குது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் பேசியது பெரும்பாலும் நமக்கு வராது, அவங்க அதை எடிட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதனால தான் தொடர்ந்து ஜனநாயக ரீதியில் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கணும். நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை மாநிலங்களவையில் எப்படி இருக்குது, பல மாநிலங்கள்லேயும் கூட நேரலை ஒலிபரப்பு இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த அரசு வந்த உடனே சரி, மக்களுடைய விருப்பம், அரசியல் கட்சியினுடைய விருப்பம், நேரலை ஒலிபரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. அதாவது இந்த நேரலை ஒலிபரப்பின் மூலமாக மக்கள் மத்தியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கௌரவம், தனித்தன்மை, மரியாதை குறைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் இப்படி போய் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, தேவையற்ற விஷயங்களை பேசுகிறாங்க அப்படின்னு. அதனால் இப்போ என்ன விஷயம்னா, G2 பிரச்சனை வர்ற போது மருமகனை காப்பாற்றுறதுக்காக, மருமகன் நிறுவனத்தை காப்பாற்றுறதுக்காக தான் பரந்தூர் விமான நிலையம், அப்போ தான் திரு தங்கம் தென்னரசு எழுந்து இந்த விஷயத்த சொல்கிறார். லாட்டரி மார்ட்டினுடைய மருமகன் நிறுவனத்துக்காக தான் புதிய விமான நிலையம் நாங்கள் சொல்லலாமா அப்படி. அப்போ வினை எதிர்வினை என்று வருகிற பொழுது அது காரசாரமான ஒரு விவாதமாக, தேவையற்ற விவாதமாக தான் போயிடுது. இதை கட்டுப்படுத்தணும், பேரவைத் தலைவர் ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்களும் கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு எப்படின்னா, போதிய வாய்ப்பு கொடுக்கல எதிர்க்கட்சிகளுக்கு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வருது. சரி, கொடுத்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. இன்னொன்று, இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம்னு ஒரு 300-400 பேருக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 கவன ஈர்ப்பு தீர்மானம் தான் எடுக்க முடியும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, 400க்கும் மேற்பட்ட கவன ஈர்ப்பு இருக்கு, இது எல்லாத்தையுமே எடுக்க முடியாது இந்த பேரவையில். இப்போ செப்டம்பர் 8ஆம் தேதியோட முடிஞ்சிருது. அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் எப்படி செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது அந்த தொகுதி மக்கள் தெரியணும். அதற்காக வாய்ப்பு கொடுக்குறேன்னு ஒரு 20-30 பேருக்கு மென்ஷன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கோரல் என்கிற அடிப்படையில் நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தினுடைய சுருக்கத்தை பதிவு செய்யுங்க. அமைச்சர்களிடம் பதில் இருந்தால் தருவார்கள், அப்படி இல்லை பதில் வந்ததை நம்ம அது விவாதமாகவே சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் என்று எடுத்து விவாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மிக அதாவது ஒரு ஜனநாயக ரீதியில் ஒரு நடுநிலையோடு பேரவைத் தலைவர் ஜெயஸ்ரீ பிரபாகர் நடத்திட்டு வர்றாரு. இந்த நேரலை மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகுது. இதை அடுத்தடுத்த கூட்டங்களில் எப்படி கட்டுப்படுத்த போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். பல்வேறு அரசியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.